ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி, கோதுமை இதிலெல்லாம் செஞ்ச பணியாரம் வந்து சாப்பிட்ருப்போம். பாசிப்பருப்பில் பண்ண பணியாரம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணினேன். இது வந்து பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வந்துச்சு. அதனால் இந்த ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இந்த பருப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பருப்பு வந்து நல்லா ஊறட்டும். எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாகு பதம்லாம் வர வேணாம், வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ பருப்பும் வந்து நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே வந்து 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2-3 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் உப்பும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூடவே வந்து 1/4 கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் போல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் சோடா உப்பு சேர்க்க வேணாம். வச்சு சாப்பிட்றதா இருந்தால் சோடா உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடும். அதனால் சோடா உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பணியாரக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து வெறும் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் சேர்த்து பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெய்யும் எண்ணெயும் கலந்து பண்ணலாம். வெறும் நெய்யில் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாவை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. ஏன்னா இதில் வந்து பருப்பும் வெல்லமும் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு வந்து கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பணியாரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பருப்பு பணியாரம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லா பணியாரமுமே சுட்டு எடுத்தாச்சு. இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு. வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.